அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்கள். தியத்தீரா சபையின் தூதனுக்கு எழுதப்பட்டதான ஒரு கடிதத்தை இன்றைக்கு தியானிக்க இருக்கின்றோம். தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 18வது வசனம் முதல். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் தீர்க்கதரிசி ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளின் திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறு ஒரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வரும் அளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடு வெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பாருங்க, ஒவ்வொரு சபையையும் இந்த லெட்டர் சொல்லுகிறது. ஒவ்வொரு சபையையும் தேவன் உற்று நோக்குகிறார். இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், நான் அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன் என்றது தேவன் பார்த்து நம்மை நிதானித்து புரிந்து கொண்டு அறிந்து கொள்ளுகிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. இந்த தியத்தீரா சபை எப்படிப்பட்ட சபை, அது எங்கு இருக்கிறது, என்ன நடந்தது என்றால், இது சரித்திரத்திலே மிக முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்த பொழுது இந்த தியத்தீரா சபையும் அதற்கு பொறுப்பாளியாக இருக்கிறது. இந்த தியத்தீரா சபை சர்தை சபைக்கும் பெர்கமோ சபைக்கும் இடையில இருக்கு. இது பெர்கமோ சபையினுடைய பெர்கமு என்ற பட்டணத்துக்கு இது ஒரு கேட்வே, அதாவது இதன் வழியாக இது செல்ல முடியும். இது ஒரு காலத்திலே ரோமர்களுடைய ஆட்சியின் கீழே இருந்தது. ஆனால் பின்பதாக அது மாறினது. ஏனென்றால் நிறைய பேர் தேசங்களை பிடிப்பதும் அதை அழிப்பதும் அதை வளர்ப்பதும் இப்படிப்பட்ட சூழல்கள் அந்த காலகட்டங்களிலே காணப்பட்டது. அப்பொழுது இந்த சில பட்டணங்களை பிடித்து அதை அழிக்கவும் செய்தார்கள், சில பட்டணங்களை பிடித்து அதை வளர்க்கவும் செய்தார்கள். அப்போது இதை வளர்ச்சி அடைய வைக்கும் பொழுது அந்த இடத்திலே என்ன முக்கியமாக இருக்கிறது, அதனுடைய நிலைகள் என்ன என்பதை நாம் இந்த இடத்துல கவனிக்க வேண்டும். இந்த தியத்தீராவில் தண்ணீர் மினரல்ஸ் எல்லாம் நிறைய அதிகமாக இருந்தது. ஸோ தண்ணீரில் மினரல்ஸ் இருக்கும். இந்த தியத்தீராவினுடைய வளர்ச்சி எப்படி அப்படின்னா, அலெக்சாண்டர் த கிரேட் அவர் இந்த இடத்தையும் பிடிக்கிறார். இதை பிடித்து இது எதற்காக பிடிக்கிறார் இந்த இடத்தை அப்படின்னு சொன்னால், தன்னுடைய சோல்ஜர்ஸ்கெல்லாம் வாசம் பண்ணுவதற்கு வசிப்பதற்கு நல்ல ஏற்ற இடமாக பார்த்து தன்னுடைய போர் வீரர்களுக்கெல்லாம் ஒரு வீடு வாசல்களை உண்டு பண்ணத்தக்கதாக இந்த தியத்தீரா பட்டணத்தை பிடிக்கிறார். இந்த தியத்தீரா பட்டணம் கிட்டத்தட்ட இதனுடைய அமைப்புகள், இதனுடைய அரசாட்சியின் தன்மைகள், இவருடைய வழிமுறைகள், வாழ்க்கையின் தன்மைகள்
நல்லா கவனிக்கணும். இது ஒரு 1000 வருஷத்துக்கு நிகராக சொல்லப்படுகிறது. ஏன்னா அப்படிப்பட்ட கிரியைகள் இந்த பட்டணத்திலே காணப்பட்டது. யோவான் காலத்திலே இருந்ததான தியத்தீரா பட்டணத்தில் காணப்பட்டதான இந்த பழக்க வழக்கங்கள், இந்த கொள்கைகள், இவர்களுடைய முயற்சிகள், இவைகள் 1000 வருடம் சபைகளுடைய வளர்ச்சிக்கு இந்த குணங்கள் கடந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது ஆஃப்டர் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக 591வது ஆண்டிலிருந்து 1517வது ஆண்டு வரையிலும் இந்த தன்மைகள் காணப்பட்டது. இவர்களுக்குள்ளாக இருக்கின்ற தன்மை எப்படின்னா, இந்த எஸ்கேப் ஆவாங்க பார்த்தீங்களா, ஓடுகின்ற தன்மை. ஏதாவது ஒன்றுத்துலேருந்து நைஸாக தப்பிக்க வழி பார்ப்பாங்க. எது இருந்தாலும் அதுக்கு ஒரு எஸ்கேப்பிசம் வைப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி கூட்டம் இவங்க. அடுத்தது இவர்களிடத்தில் காணப்பட்டதான இன்னும் முக்கியமான ஒரு குணம் என்னென்னா, தீராத பலிகளை செலுத்துவாங்க. அதாவது ஏதாவது ஒரு விதத்தில் தங்களுடைய கிரியைகளில் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ அதில் அவங்களுக்கு வந்து ஒரு என்னது ஒரு ஒரு மனசில் ஒரு நிம்மதி. அதாவது நம்ம இதெல்லாம் செய்கிறோம், இதை பலி செலுத்திட்டோன்னா சரியாயிரும், இப்படி பொருத்தனை பண்ணிட்டா சரியாயிரும், பிராயச்சித்தம் எடுத்துட்டா சரியாயிரும், இப்படிப்பட்ட ஒரு மனசாட்சி உடையவர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள். இந்த அலெக்சாண்டர் த கிரேட் தன்னுடைய சோல்ஜர்ஸ்க்காக இந்த இடத்தை பிடித்த பிறகு இந்த சோல்ஜர்ஸ் எப்படிப்பட்டவங்கன்னா, இவங்க வந்து அப்பல்லோன்ற ஒரு கடவுளை வணங்கினவங்க. இந்த அப்பல்லோ எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பினாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு அங்கே சொல்லி கொடுக்கப்பட்டது, அப்படி வழிமுறைகளாக வணங்கப்பட்டது. அப்பல்லோ என்னன்னா, இவர் வந்து ஒரு சன் ஆஃப் காடு, தேவனுடைய குமாரன் என்று பாருங்கள். நீங்கள் எல்லா சபைகளிலும் பார்க்கும் பொழுது அந்த தன்மைகளை எல்லாம் கவனிக்கும் போது பார்த்தா, அந்த தேசங்களுடைய பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், இது வந்து இவங்க கிறிஸ்தவர்களையும், ஏன்னா அதுலேருந்து தான் இவங்க வராங்க, அதெல்லாம் மாற்றிக்கொள்வதற்கு இல்லை, இவர்களுக்கு டூப்ளிகேட்ஸ். அதாவது இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொல்கிறாரோ அதுவெல்லாம் இந்த காட்ஸ் அண்ட் காடஸஸ், அதாவது இந்த சிலைகளை பின்பற்றுகின்றவர்கள், இந்த சிலை வணக்கத்தை கொண்டு வருகிறவர்கள், பலிகளை கொண்டு வருகிறவர்கள், பல மக்களுக்கு நன்மைகளை செய்கிறோம் என்று சொல்லுகின்றவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் சொல்லுகிறாரோ அதற்கெல்லாம் டூப்ளிகேட்ஸ். அதே பிரின்சிபிள்ஸ், அதே நேம்ஸு, அதே டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணும் பொழுது என்ன நடக்கிறது, ஒரு மனுஷனுக்கு இதுவா அதுவா, இது சரியா அது சரியா என்ற ஒரு குழப்பங்கள் வருகிறது. பாருங்கள், அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்பதை நாம் ரொம்ப தெளிவாக, அதனால தான் இயேசு கிறிஸ்து வழி சத்தியம் ஜீவன், அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல், அதற்கு பின்பதாக அருளப்படுகின்றதான சகல நன்மைகளின் ஐஸ்வர்யங்கள், நித்திய ராஜ்யத்தினுடைய அமைப்புகள், இவைகள் நமக்கு தெரிந்தே ஆக வேண்டும். இவைகளை நாம் புரிந்து கொள்ளவும் வேண்டும். அப்படி என்றால்தான் நம்மாலே ஒரு காரியத்தை நிதானித்து அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நம்முடைய தீர்மானம் தேவனுக்கு மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. இந்த இடத்துல தியத்தீராவில் இன்னொரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் சொல்லலாம். இவங்களுக்கு இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சவங்க. இவங்களுடைய நூல் எடுப்பதில், அதில் இந்த நூலில் கலர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அந்த கலர் காம்பினேஷன்ஸ், இதிலெல்லாம் இவங்க வந்து நல்ல பேர் போனவங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட நிறைய மினரல்ஸ் அவைலபிளாக இருந்தது. இவங்களுடைய அமைப்பு வந்து அப்படி மலைகள் சூழப்பட்டு அந்த லேண்டினுடைய சால்ட்ஸ் அவைலபிலிட்டி எல்லாம் நல்லா ரிச்சாக இருந்தது. அதனால் அங்கே இருக்கிற தண்ணீரும் நல்ல மினரல்ஸ் அதிகமாக இருந்ததாக காணப்பட்டது. ஸோ அதனால் இந்த இடத்துல வாழ்ந்த அலெக்சாண்டர் த கிரேட்டுடைய வருகைக்கு பின்பதாக இது நல்லா ரீபில்ட் பண்ணி இது அழகாக வளர்ச்சி அடைஞ்சு, ஏன்னா ஒரு காலத்தில் ரோமர்கள்ட்ட இருக்கிற வரை இது அவ்வளோ வளர்ச்சி அடையலை. ஆனால் அலெக்சாண்டர் த கிரேட் வந்த பின்பதாக இது நல்ல சோல்ஜர்ஸ்க்குன்னு சொல்லி இவங்க வளர்த்ததுனால அந்த டிசிப்ளினோடைய அவங்க வந்து ரோட் ஸ்ட்ரக்சரு, அவங்களுடைய வசதிகளை எல்லாம் அவங்க ஏற்படுத்தி கொண்டார்கள். ஸோ இப்போது இந்த இடத்துல இவர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய முக்கியமான ஒரு பிப்ளிக்கல் பிளெஸ்ஸிங் அவங்க அனுபவித்தது என்னென்னா, ஒரு முக்கியமாக அந்த ரத்தாம்பர நூல், இது வந்து எங்கே அவைலபிளாக இருந்ததுன்னா தியத்தீராவில் தான் அவைலபிளாக இருந்தது. எப்படின்னா இந்த கலர் காம்பினேஷன் வேறு எங்கேயுமே கிடைக்காது.
இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸாக இருந்தது லீதியாள் என்பவள். அவள் பெரிய பணக்காரி. அவளுடைய பிஸ்னஸே என்னென்னா இந்த ரத்தாம்பர நூல் செய்கிறது தான். இந்த டை செய்து இதை விற்பாங்க. இது வந்து துறைமுக பட்டணம் கிடையாது, அது கொஞ்சம் உள்ளே இருக்கிறபடினால இங்கேருந்து லீதியாள் என்ன பண்ணுவாங்கன்னா மாசிடோனியா, கிரேக்கம் இப்படி பல இடங்களுக்கு சென்று இவர்கள் பிலிப்பி பட்டணம் இப்படி பட்டணங்களுக்கு சென்று இப்படி, ஏன்னா அங்கே வாங்குறவங்கெல்லாம் இதில் என்ன விசேஷம்னா இந்த ரத்தாம்பர நூலை வாங்குறவங்க 90% யூதர்கள் இஸ்ரவேலர்கள். ஏன் அப்படின்னா இவங்க ஜப வஸ்திரத்துக்கு பயன்படுத்துகிற அந்த நூல் இதுதான், இந்த கலர் தான். இந்த கலர் குறிப்பாக அவங்க வந்து அதை பயன்படுத்தி ஆகணும் இவங்களுடைய பிரமாணத்தின்படி. ஆகையினால் அந்த கலரு எந்த இடத்துல அவைலபிள்னால் இங்கே தான் அவைலபிள். எப்படி அப்படின்னு சொன்னால் இவங்கக்கிட்ட வந்து மியூரெக்ஸுன்னு ஒரு ஷெல்லு கிடைக்குது, ஃபிஷ்ஷினுடைய ஷெல்லு. இது வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபிஷ். இதனுடைய ஷெல் வந்து இந்த நம்ம வந்து நீலம்னு சொல்லுவோம், இது வந்து இண்டிகோ கலராக என்னன்னு சொல்ல முடியல, அந்த மாதிரி ஒரு கலரு. இது இந்த ஷெல்லிருந்து தான் இந்த காம்பினேஷன் கிடைக்குது. அது இல்லாமல் இங்கே வந்து இவங்களுக்கு வந்து இந்த டை ப்ரிப்பரேஷனில் இந்த கலர் வந்து அந்த கலருக்கு வேண்டிய டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த டை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது அவங்களுக்கு சில வேர்கள் தேவைப்படுது. ஸோ இந்த வேர்கள் எல்லாம் அவைலபிள் வந்து தியத்தீரா. ஸோ இந்த வேர்கள் சில ரூட்ஸ், அதான் சோர்ஸ் அவங்களுக்கு. இதனுடைய காம்பினேஷனை எடுத்து அந்த மீனினுடைய மியூரெக்ஸ், ஃபிஷ்ஷினுடைய ஷெல்லுக்கு பேர் மியூரெக்ஸ், அதனுடைய காம்பினேஷன் எடுத்து அந்த குறிப்பிட்ட கலரை கொண்டு வருவாங்க. அந்த கலருக்கு வந்து இப்போ இங்கிலீஷில் வந்து அது பர்பிள்னு சொல்கிறாங்க. அந்த பர்டிகுலர் பர்பிள் வந்து இட்ஸ் நாட் பர்பிள் அவைலபிளாக இருக்கும் மற்ற கண்ட்ரியில், ஆனால் இந்த பர்டிகுலர் கலர் ஆஃப் பர்பிள் வந்து இட் இஸ் அவைலபிள் வந்து ஒன்லி தியத்தீரா. அப்போ இந்த தியத்தீராவில் அவைலபிளாக இருக்கிற இந்த காரியத்தை லீதியாள் வந்து அந்த பிஸ்னஸை எடுத்ததுனால நேச்சுரலி இந்த லீதியாள் மிகவும் செழிப்புள்ளவளாக காணப்பட்டார். இப்போ இவங்க தான் எங்கே போகிறாங்க, வெளியெல்லாம் போகிறாங்க. வெளியெல்லாம் போகும்பொழுது இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க, மாசிடோனியாவிலையும் பிலிப்பி பட்டணத்துக்கெல்லாம் போகும்பொழுது பவுலை மீட் பண்ணுறாங்க. பவுலை மீட் பண்ணும் பொழுது யாரை பற்றி கேள்விப்படுறாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி, பரிசுத்த ஆவியானவரை பற்றி கேள்விப்படுறாங்க. அப்போ அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இவங்க தான் அந்த யூரோப்பியன் அந்த ஏரியாவில் முதல் கான்வெர்ட். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே தன்னுடைய பட்டணத்தில் எப்படியாவது ஒரு சபையை ஆரம்பிக்கணும்னு சொல்லி இவர்கள் சபையை ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு இந்த சீஷர்கள் வந்து ஒருவர் மாற்றி ஒருவர் வந்து அந்த இடத்தை வளர்த்து கொடுக்கிறார்கள். அப்படி உருவாக்கப்பட்டதானே இந்த சபை, அந்த சோல்ஜர்ஸ் போர் வீரர்கள் மத்தியில், மற்ற காமன் பீப்புள் மத்தியில். அப்போது இவங்க அதை செய்யும் பொழுது அந்த இடத்துல ஆல்ரெடி பலதரப்பட்ட கொள்கைகளை உடைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி அப்படின்னா இவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸு, இவங்க வந்து இந்த கோல்டு ப்ரொடக்ஷன்ஸு, சில்வர் ப்ரொடக்ஷன்ஸ், அப்படி மினரல்ஸ் இருக்கிறதுனால அந்த மினரல் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு இவங்களுக்கு வந்து பெரிய பெரிய யூனிட்ஸ் உண்டு. இப்போ டெக்ஸ்டைலில் வந்து இவங்களுக்கு ஃபேமஸ்ஸு, அதே மாதிரி கோல்டு மினரல்ஸ் ஃபேமஸாக இருக்கிறதுனால இப்படி இந்த மினரல்ஸ்க்கெல்லாம் ஒவ்வொரு குரூப் இருக்குது. இப்படி இவங்க குரூப்ஸ் இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு இந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் பேர் வந்து ஒரு கில்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கில்டுன்றது ஒரு யூனிட் மாதிரி. அதாவது நம்ம இப்போ ஒரு ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எல்லோ ஹவுஸ், ரெட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்படி ஒரு குரூப்பை பிரித்து அதுக்கு ஒரு நேமை கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி இது கோல்டு கில்ட், இது வந்து சில்வர் கில்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குரூப்ஸ்க்கும் ஒரு கில்டு அப்படின்னு சொல்லி பேர் வைப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாம் ஒன்றா சேர்ந்து இவங்களுக்கு பெரிய இந்த தியேட்டர்ஸ்லாம் ஒவ்வொரு ஏரியாவிலையும் பெரிய பெரிய தியேட்டர் மீன்ஸ் இவங்க வந்து பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி கட்டுவாங்க. ரூஃப் இருக்காது, ஆனால் அந்த கேலரிஸ் மாதிரி கட்டிடுவாங்க. அப்போ இவங்க எல்லோரும் கூடுறதுக்கு இவங்க செலிப்ரேஷனுக்கெல்லாம் வசதியாக இருக்கும். இந்த தியத்தீரா காணப்பட்டது வந்து ரொம்ப முக்கியமாக இவங்களுடைய வர்ஷிப் பாயிண்ட் என்னென்னா ஒரு ப்ரீஸ்டஸ், அதாவது ஒரு 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 லேடி, ஒரு பெண்ணை வந்து அவங்க கடவுளாக வணங்குறாங்க. அந்த பெண் வந்து அந்த இடத்துல பவர்ஃபுல், அவள் தான் எல்லாரையும் கைட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு டெம்பிள் கட்டி அவளை ஒரு பெண் வந்து வழிபடுற ஒரு தெய்வமாக வச்சுருந்தாங்க, ஒரு பெண்ணுடைய சிலையை. அப்போது இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கும்.
எப்படி வித்தியாசமாக இருக்குன்னா ஒரு ஆடம்பரமோ ஒரு கேளிக்கைகளும் அந்த மாதிரி நிறைந்தது இருக்கும். அப்போ இந்த கில்டுன்ற யூனிட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா இவங்க வந்து அந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது சில நார்ம்ஸ் இருக்குது அவங்களுக்கு, இப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இதில் எல்லாம் இந்த சபை மக்கள் பங்கு பெறுவதற்கு முடியாமல் போகும். ஏனென்றால் இவர்களுடைய கொள்கைகள் எல்லாமே அந்த பெண் தெய்வத்தை ஒட்டி அதனுடைய பழக்க வழக்கங்கள், அதனுடைய இம்மாரல், அதாவது ஒரு அந்த விபச்சார வேசித்தனம் என்பது அந்த இடத்துல அதிகமாக பரவி அதுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து அப்படிலாம் வாழ்கிறது வந்து தவறு அல்ல என்று சொல்லுகின்றதான ஒரு சமுதாயம். அப்போது அவங்களுக்கு வந்து இதை தவறுன்னு சொல்லி நம்ம போதிக்க முடியாது, போய் சொல்ல முடியாது. பாருங்க, அப்போது அந்த ஆரம்ப கிறிஸ்தவர்களுக்கு இது தவறு, இது சரி, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு சொல்லவே முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு கொள்கைகளை உடையவர்களாக இருந்தார்கள். அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் இஷ்யூவாக இருந்தது. அது வந்து அவங்களுடைய வழிமுறைகளாக இருந்தது, வாழ்க்கை முறைமைகளாக இருந்தது. அப்போ இது எதெல்லாம் நமக்கு வேதத்தில் தவறோ அதெல்லாம் அவங்களுக்கு சரியாகப்பட்டது. அவங்களுடைய கண்ணோட்டமே வித்தியாசமாக இருந்தது. அப்போ இவர்கள் எல்லாம் அவங்களோட போகாததுனால இவர்களுக்கு அவர்களிடத்துல நல்ல ரெக்கக்னிஷன் கிடையாது, ஐக்கியம் கிடையாது. சோஷியலாக வந்து சமுதாய வாழ்க்கையில் அவங்க வந்து ஒதுக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறார். அப்போ இவங்களுடைய ஒதுக்கப்படுகிறதான நிலைமையில் இவங்களுடைய குரூப் ஒரு ஐக்கியம் தனியாக இருக்கணும், இவங்களுக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்கணும், இவங்களுக்குன்னு ஒரு ஒழுங்குகள் இருக்கணும், இவங்களுக்குன்னு செலிப்ரேஷன்ஸ் இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரிவு அந்த இடத்துல காணப்பட்டது. இதில் இன்னும் ஒரு கஷ்டம் என்ன இருந்ததுன்னா, இவங்களுக்கு வந்து வேலைகள்லாம் போயிடும். வேலைகள் போயிட்டால் இவங்களுக்கு சாப்பாடு கஷ்டம். அதனால் இவங்க தனி பிஸ்னஸ், வேறு பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டியவர்களாக இருந்தார்கள். வேறு தொழில்களுக்கு இவர்கள் ட்ரெயின் பண்ண வேண்டியவர்களாக இருந்தாங்க. இப்படி இவர்களுடைய வழிமுறைகளுக்கு போகும் பொழுது இந்த இடத்துல வந்து இந்த ஏசபெல், இந்த பெண்களுடைய தலைமைத்துவம், பெண்களுடைய டாமினேஷன் வந்து இவங்க குடும்பத்திலிருந்து சமுதாயத்தில் மற்ற பணிகளிலெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இது இல்லாமல் இவர்கள் மத்தியில் இன்னொரு ஒரு 6 விதமான ஐக்கிய கூட்டங்கள் அந்த இடத்துல காணப்பட்டது. இது வந்து ரொம்ப சரித்திரபூர்வமாக இந்த இடத்துல இவைகளெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டு, அதனால தான் வேதத்தில் இவர்களுக்கு விரோதமாக ஸ்ட்ராங்காக ஆண்டவர் வந்து இதில் இல்லை, இதெல்லாம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று உபதேசங்கள் கொடுக்கப்பட்டது. தீத்தீரா பாருங்கள், இதில் ரோமன் கேத்தலிக்ஸ்ன்றவங்கள 2 குரூப் இருக்காங்க. சீரியன் கேத்தலிக்ஸ் இருக்காங்க, ரோமன் கேத்தலிக்ஸ் இருக்காங்க. இந்த தியத்தீராவில் இருக்கிற மேற்கு பகுதி ஃபுல்லாக ரோமன் கேத்தலிக்ஸ், கிழக்கு பகுதி ஃபுல்லாக சீரியன் கேத்தலிக்ஸ். ஏன்னா இவங்களுக்குள்ள சில பிரிவினைகள் இருக்குது. இப்போது 537 இது வந்து 1000 வருஷம் இந்த தியத்தீராவில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் காணப்படுகிறது. இதில் என்ன நடந்தது என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். இப்போது இதில் கலாத்தியர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. கலாத்தியர்கள் இந்த இடத்துக்கு போக்குவரத்துமாக இருந்தாங்க. அதனால் இங்கே ஒரு குரூப் கலாத்தியர்கள் இருந்தாங்க. அது இல்லாமல் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் இங்கே காணப்பட்டது. இந்த புத்தி இல்லாத கலாத்தியர்களே அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அந்த மாதிரி இவர்கள் வந்து தப்பு எதுன்னு தெரிஞ்சாலும் அவங்க வந்து என்ன செய்வாங்க, ரைட் எதுன்னு தெரிஞ்சாலும் தப்பை தெரிந்து கொள்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு புத்தி இல்லாமல் போகுது. அதுதான் இந்த இடத்துல நடந்தது. அதே மாதிரி பாபிலோனியர்கள் இருந்தாங்க. பாபிலோனியர்கள் நேச்சுரலாகவே நமக்கு தெரியும் அவங்க எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய குணாதிசயங்கள். அவங்க வந்து மித்தாலஜிஸை பல கதைகளை வந்து அவங்க அதிகமாக முக்கியத்துவம் படுத்தி தூதர்கள் வணக்கம்லாம் அவர்களிடத்தில் காணப்பட்டது. இவங்களுடைய இன்னொரு குரூப் இருந்தாங்க, அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்தவங்க. ஸோ இந்த மாசிடோனியாவை சேர்ந்தவங்க இப்படி ஒரு இந்த கோல்டு, சில்வர், மினரல்ஸ் எல்லாம் பிஸ்னஸ் நடக்கிறதுனால அதுக்கு தேவைக்கு சம்மந்தப்பட்டு அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் உடையவங்க இந்த பகுதிகளிலிருந்தெல்லாம் இங்கே வந்துடுறாங்க. ஸோ இந்த தியத்தீரா இந்த பிஸ்னஸ் சென்டராக இருந்தாலும், ட்ரேட் சென்டராக இருந்தாலும், அந்த மினரல்ஸ் வியாபாரங்கள் வந்து அதிகமாக பெருகி இருந்தாலும் அதில் வந்து தங்கனதான மக்களுடைய வழிமுறைகள், வாழ்க்கை முறைமைகள் எல்லாம் அந்த இடத்துல அதிகமாக காணப்பட்டது. அப்பொழுது தான் அந்த இடத்துல இங்கே வந்து இந்த பெண்களை தெய்வமாக வழிபட்டதுனாலையும் இந்த இடத்துல ஒரு பெரிய சமுதாயத்தில் அநேக மாறுதல்கள் காணப்படுகிறது.
இந்த வழிமுறைகளில் மிகவும் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் என்ன நடந்தது என்றால், இந்த கத்தோலிக்கர்கள் என்ன செய்தாங்கன்னா, அவங்க தான் இந்த பூமி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. ஆகையினால் அவங்க என்ன ஒரு பெரிய காரியத்தை அந்த இடத்துல அந்த போப் செய்தார். 1000 வருஷத்துக்கு அதுதான் ப்ரொலாங்டாக இருந்தது. எல்லா லிட்ரேச்சர் புக்ஸ் எல்லாமே படிக்கக்கூடிய மனுஷனை திங்க் பண்ண வைக்கக்கூடிய தன்மைகள் எல்லாவற்றையும் முடக்கிட்டாங்க. ஆங்காங்கு லைப்ரரிஸ் செட் பண்ணாங்க. எந்தெந்த ஏரியாலெல்லாம் இவங்களுடைய ராஜ்யம் இருக்குதோ அங்கெல்லாம் செட் பண்ணி இவங்க என்ன செய்துட்டாங்க, லைப்ரரிஸில் புத்தகங்களை முடக்கிட்டாங்க. எத்தனையோ லட்சக்கணக்கான புத்தகங்கள் ஆங்காங்கு அப்படியே ஸ்டோர் பண்ணி அதுக்கு ஒரு பராமரிப்புக்குன்னு ஒரு 2 ஆளை போட்டு அந்த இடம் மறைக்கப்படும். ஸோ காமன் பீப்புளுக்கோ பொதுவான மக்களுக்கோ இவைகள் தெரியாது பாருங்கள். அதனால தான் வேதம் பைபிள் நம்ம கையில் எல்லாருடைய கைகளில் வந்தது 1500க்கு அப்புறம் தான். இப்போ 1500வது வருஷம் வரையிலும் மக்கள் வேதங்களை படிக்கவில்லை, புத்தகங்களை படிக்கவில்லை. அப்போ இந்த அறிவில்லாமையினால ஜனங்கள் சங்காரமாக ஒரு காலகட்டமாக மாறிவிட்டது. இதுக்கு இந்த தியத்தீரா மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அப்போ இந்த தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய வார்த்தைகள் எங்க ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை. காஸ்பல் சுவிசேஷம் உலகமெங்கிலும் போகவே இல்லை. அவ்வளவு பிரயாசங்கள் எடுத்து 1வது நூற்றாண்டிலே ஏற்படுத்தப்பட்டதான 3000 பேர்லாம் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்து தீவிரமாக எல்லாரும் ஊழியங்களை செய்யும் பொழுது இந்த தியத்தீரா பட்டணத்தின் கொள்கைகள் இந்த குரூப் ஆஃப் பீப்புள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சொல்லலாம், பிஸ்னஸ் பீப்புள் சொல்லலாம், இவருடைய ரிலீஜியஸ் லீடர்ஸ் சொல்லலாம், இவங்க எல்லாம் மதங்களை சார்ந்தவர்களாக எழும்பி கிறிஸ்தவத்தை ஒரு மதமாக மாற்றி, அப்போ இந்த புத்தகங்கள் முடக்கப்பட்டது. உண்மையான தேவனுடைய காரியங்கள் வெளியே வர முடியாத படிக்கு, அறியக்கூடாத படிக்கு, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இந்த தியத்தீரா சபையின காரியங்கள் தேசங்களை பாதித்தது, மக்களுடைய வாழ்க்கை முறைமைகளை பாதித்தது. பாருங்க, இந்த இக்னேஷியஸ் பிஷப்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய காலத்திலேயே என்ன பண்ணார்னா, உண்மையான கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொலை பண்ணாங்க. அதிகமாக பர்சிக்யூஷன் அதிகமாக இருந்தது. ஸோ பாதி மக்கள் இந்த பர்சிக்யூஷனுக்கு பயந்து வாழ்க்கை வாழணுமே, பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டுமே, தங்களுடைய தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டுமே என்று வெளியரங்கமாக எதுவும் சொல்ல முடியாத படிக்கு சுவிசேஷம் அடைக்கப்பட்டது. சுவிசேஷம் அடைக்கப்பட்ட ஒரு காலகட்டமாகவும், ஏன்னா சர்ச் சபையானது அதிகமான கொடுமைக்குள்ளாக பிரவேசித்தது. இதையெல்லாம் செய்தது யாருன்னா கிறிஸ்தவர்களே தான், அந்த லீடர்ஸே தான். அப்போது இந்த இடத்துல இவங்களுடைய ரத்தம் சிந்துதல் தேசமெங்கிலும் போகும் பொழுது இந்த தலைவர்களுக்கு பயப்படக்கூடிய ஒரு நிலைமை உண்டானது. ஏற்கனவே ரோம ராஜ்யம் எம்பரர் வர்ஷிப்பை, அடுத்தது இந்த போப்புனுடைய வர்ஷிப்பை, இவங்களதெல்லாம் ஒரு சரித்திரத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்புகளை, கிறிஸ்தவத்தின் சுவிசேஷ பணியிலே இழப்புகள் உண்டானது. சுவிசேஷ பணி பாதிக்கப்பட்டு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இந்த தியத்தீரா சபையின் காலம். அந்த இடத்துல அவ்வளவு பிரயாசங்கள் எடுத்து எல்லாம் வளர்ச்சி அடையும்படிக்கு பல காரியங்கள் நடந்தாலும், தேவனுடைய கிரியைகள் அந்த இடத்துல நிறைவேறும்படிக்கு தேவன் மக்களை அனுப்பினார். இந்த மனித சாம்ராஜ்யத்திலே, மனிதனுடைய ஆளுகையிலே பல இழப்புகளை தியத்தீரா சந்தித்தது. அப்படி என்றால் அந்த ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே வேதனைக்குரிய ஒரு நிலைமையை அடைந்தார்கள். இப்பொழுது திரும்பவும் இந்த வேதத்தில் அந்த வார்த்தைகளை படிக்க போகிறோம். உன் கிரியைகளையும், உன் அன்பையும், உன் ஊழியத்தையும், உன் விசுவாசத்தையும், உன் பொறுமையையும், நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆனால் குறை உண்டு.
இந்த ஒரு குறை வந்து மற்ற எல்லா கிரியைகளையும் அவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் லிவிங்கை கொடுக்குது பாருங்க. சக்சஸ்ஃபுல்லாக முற்றிலும் அவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வாழ முடியாத படிக்கு ஒரு குறை வந்து அவர்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல அந்த ஸ்திரீயின் காரியங்கள், இந்த வேசித்தனத்தின் காரியங்கள், இவர்களுடைய ஐக்கியங்கள். அப்போ இவர் என்ன சொல்றார்? தண்டனையை குறித்து அந்த இடத்துல பேசுறார். தண்டனையை குறித்து பேசி அந்த வேசித்தனத்தை உண்டாக்கினவர்களையும் அதற்கு பலியானவர்களுக்கும் வேறு வேறு நியாய தீர்ப்பு. அது இல்லாமல் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பை சொல்லுகிறார். நன்றாக அந்த இடத்துல கவனிக்க வேண்டும். எந்த ஒரு காரியமும் சமுதாயத்தில், உங்களுடைய சபையின் வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையில இருக்கும் பொழுது அதற்கு நீங்களும் நானும் எழும்பி நின்று ஒரு பதிலை உண்டாக்க வேண்டும். அதற்கு நியாயத்தை செலுத்த வேண்டும். வசனத்தின்படி நம்முடைய மனம் திரும்புதல் அந்த இடத்துல உண்டாக வேண்டும். அதற்கு ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுவதிலும் ஒருவரை ஒருவர் தூக்கி நிறுத்துவதிலும் நாம் உண்மையுள்ளவர்களாக சபையை கட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல அதான் சொல்றாரு, நான் அவளை கட்டில் கிடையாக்குவேன். அவளுடைய விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களுக்கும் மிகுந்த உபத்திரவம் உண்டாகும். அப்ப இவர்களை எல்லாம் தேவன் கைவிடுகிறதாக சொல்லுகிறார். தலைமுறைகளுக்குள்ளாக பல நியாய தீர்ப்புகளை சொல்லுகிறார், பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும். ஏனென்றால் அவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார்? நான் உள்ளின் திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர். உங்களுடைய ஆவி என்னதென்றும் உங்களுடைய ஆத்துமா என்னதென்றும் அவர் அறிவார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்பது தான் இந்த இடத்துல நமக்கு திரும்ப திரும்ப ஒவ்வொரு சபைக்கும் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளத்தக்கதாக உன் சபையிலே நான் இந்த கிரியைகளை செய்வேன். ஒரு சபையில தேவன் கொடுக்கிற நியாய தீர்ப்பு, நியாயத்தை விசாரிப்பதில், அவர் நீதியை சரி கட்டுகிறதுல எல்லா சபைக்கும் அது உரித்தாகும். அந்த சபைதானே இந்த சபைதானே ஒவ்வொரு சபையை காட்டி கொண்டு இருக்கிறோமே தவிர இன்றைக்கு ஒரு சபைக்கு நடக்கிறது தான் எல்லா சபைக்கும். ஆகையினால ஒவ்வொரு சபையும் அதுக்கு எச்சரிக்கையா இருப்பது தேவன் விரும்புகிற ஒரு செயல். நம்முடைய எச்சரிக்கை அடைவதற்கு அன்றியும் உங்களில் ஒவ்வொருவருக்கும் உங்கள் கிரியைகளின்படி பலன் கிடைக்கும். அப்புறம் என்ன சொல்றார்? தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும், ஸோ இந்த ஸ்திரீ வணக்கம்லாம் இல்லாமல் தங்களை காத்து கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதுவும் ஒரு கூட்டம் இருக்காங்க. ஸோ எல்லாவற்றுக்கும் தங்களை மாற்றிக்கொள்ளுகிற கூட்டமும் உண்டு. ஆனால் தங்களை வேறுபடுத்தி கொண்டு உண்மையும் உத்தமமாய் வாழுகிற ஒரு கூட்டத்தையும் அந்த இடத்துல தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, நாம வசனத்தின் ஆழங்கள் தேவனுடைய ஆழங்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறது போல சாத்தானம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறான்? அவனுக்கு ஒரு ஆழங்கள் இருக்கிறதாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். அந்த ஆழங்களுக்குள்ளே நீங்கள் போகும்பொழுது அங்க அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் எல்லாம் அவன் அங்க சொல்லிட்டு இருக்கான். நன்மை எது தீமை எது என்று நிதானிக்கக்கூடிய ஒரு அறிவை பெற்றுக்கொள்ள தேவன் நம்மிடத்துல விரும்புகிறார். பாருங்க, அவங்க சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த ஆழங்களை நீங்க அறிந்து கொள்ளல, இவங்களுடைய வழிமுறைகளுக்கெல்லாம் நீங்க போகல, உங்களை காத்து கொண்டிருக்கிற நீங்கள் அந்த சாத்தானுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளல, தேவனுடைய ஆழங்களை அறிந்து கொள்கிறார்கள், சாத்தானுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதனால அவங்களுக்கு, அந்த மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்றேன். பாருங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய வித்தியாசம். அந்த இடத்துல வித்தியாசத்தை, ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வரார். இது நியாய தீர்ப்பினுடைய காலங்கள். நம்ம இந்த காலங்களை குறித்து அவர் அதிகமாக முக்கியத்துவப்படுத்தி சொல்றாரு. அந்தந்த காலத்துக்கே ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. முழு நியாய தீர்ப்பு வருகிற ஒரு காலம் உண்டு. ஆனால் அந்தந்த குறிப்பிட்ட காலங்களிலேயே நம்முடைய வாழ்க்கையின் தன்மைகளிலேயே நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு.
ஒரு சிறு சிறு நியாய தீர்ப்புகள் அப்பொழுது அந்தந்த அவ்வப்பொழுது நடக்கிறது. ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவர் மன்னிக்கிறவர், மறக்கிறவர், அவர் அன்பாய் இருக்கிறவர், அவர் கிருபையை கொடுத்து உங்களை பூசி முழுகி வைத்திருக்கிறவர் என்று மாத்திரமில்லாமல் அவர் நியாயம் தீர்க்கிறவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அவருடைய பார்வை வித்தியாசமானது. அதை தான் இந்த இடத்துல அவர் பிரிக்கிறார். நான் வேறு ஒரு பாரத்தை உங்கள் இடத்துல சுமத்த மாட்டேன், உங்களுக்குள்ளதை நீங்கள் பற்றி கொண்டிருங்கள். நீங்கள் இவ்வளோ நாள் இதுலேருந்தெல்லாம் உங்களை வேறுபடுத்தி பத்திரமா பார்த்துக்கிட்டீங்களே, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், நான் வர்ற வரையிலும் நீங்கள் பொறுமையாக இருங்க. நாங்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வேன் என்றால் அதற்கு ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கவும், கனப்படுத்தவும், மகிமைப்படுத்தவும், மேன்மைப்படுத்தவும் ஒரு காலம் உண்டு தேவன் வைத்திருக்கிறார். ஆகையினால தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் பலதரப்பட்ட எண்ணங்கள் வந்துகிறது. பனிஷ்மெண்ட்டோ அல்லது அவர்கள் புரிந்து கொள்ளுதலோ எல்லாமே டிலே ஆகுறது. டிலே ஆகுறதுனால எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி ஆண்டவர் பரவாயில்ல, விட்டுடுறார் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் விடல். ஆண்டவருடைய நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவருடைய குணத்தை மாற்றிக்கொள்ளுகிறவர் அல்ல. அவர் பரிசுத்தத்தை மாற்றிக்கொள்ளுகிறவர் அல்ல. அசுத்தத்தை அவர் பொறுத்து கொள்ளவே மாட்டார். ஏனென்றால் அவர்கிட்ட அசுத்தம் இருக்க முடியாது. அதை தான் சொல்லுகிறார், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுங்கள். என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன், சாத்தானுடைய கிரியைகள் அல்ல, என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் நான் அதிகாரம் தருவேன். எனக்குன்னு பிதா எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார்ல, அப்போ எனக்கு அவர் செய்தது போல நானும் உங்களுக்கு செய்வேன். பிதாவினிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் பெற்றுக்கொண்டாரோ எல்லா ஐஸ்வர்யங்களையும் எல்லா அதிகாரங்களையும் அவருடைய வசனத்தின்படி நடக்கின்றவர்களுக்கு அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதை தான் அவர் ப்ராமிஸ் பண்ணுறார், வாக்கு பண்ணுகிறார். அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களை போல நொறுக்கப்படுவார். அப்போ நாம் ஆளுகை செய்கின்றவர்கள் நாம் அதிகமாக வேலை வாங்கி நம்முடைய பரலோக ராஜ்யத்தின் தன்மைகளை நிலைநாட்டும். வேறு வழி கிடையாது. அது வேறு ஒரு சட்டத்திட்டத்தில் நாம் அவர்களை ஆளுகை செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். ஏனென்றால் சாத்தானுடைய ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. தேவனுடைய ஆழங்களுக்குள் பிரவேசிக்கிறோம். சாத்தானுடைய கிரியைகளுக்கு உடன்படவில்லை, தேவனுடைய கிரியைகளுக்கு உடன்படுகிறோம். அதனால தான் உங்களுக்கு அடையாளமாக விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ இந்த தியத்தீரா சபை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்னவெல்லாம் செய்து எப்படியெல்லாம் தேவனுடைய கிரியைகளை அழிக்க வேண்டும் என்று முற்பட்டதோ அப்படி அல்ல. தேவனுடைய கிரியைகளை நிலைநாட்டுவதற்கென்று சபைகள் ஏற்படுத்தப்பட, மக்கள் ஏற்படுத்த. அதுதான் இன்னைக்கு 1500 கிறிஸ்துவுக்கு பின் 1500க்கு பின்பதாக எல்லா வேதங்கள் நம்ம கரங்களில் எல்லா புத்தகங்களும் கிடைக்க ஆரம்பித்தது. மறுமலர்ச்சி உண்டானது. திங்கிங், எண்ணங்களில் பெரிய காரியங்கள் நிறைவேறினது. இன்றைக்கும் அதனால தான் நம்ம வேதத்தை நாம் ஆசையோடு படிக்கிறோம். வேதத்தில் பொக்கிஷங்களை தேடி ஆராய்ந்து படிக்கிறோம், அறிந்து கொள்ளுகிறோம். தேவனுடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சுபாவங்களை மாற்றிக்கொள்ளுகிறோம். தேவன் யார், எப்படிப்பட்டவர், என்ன ஆழங்களை உடையவர் என்பதை அவரை குறித்து நாம் மேன்மை பாராட்டத்தக்கதாக அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. எந்த அரசாங்கத்தாலோ, எந்த சபைகளின் கோட்பாடுகளினாலோ, எந்த ஒரு சரித்திரத்தின் சூழ்நிலைகளினாலோ தேவனுடைய கிரியைகளை நிறுத்த முடியாது. தேவனுடைய கிரியைகள் பக்கமாக நிற்கின்ற உங்களையும் என்னையும் தேவன் கண்ணோக்கி பார்த்து எப்படி அவர்களை தண்டிப்பதற்கு அவர் கருத்துள்ளவராய் இருக்கிறாரோ அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் கருத்துள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய கிரியைகளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அவர் கருத்துள்ளவராய் இருக்கிறார். நான் உங்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். அவர் நம்மை அறிந்து கொள்ளும் பொழுது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான குணாதிசயங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அப்படியே நம்மை தேவன் உருவாக்கத்தக்கதாக, நாம் அவர் உருவாக்கும் பொழுது அதற்கு இணங்கத்தக்கதாக நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய், முற்றும் ஜெயம் எடுக்கிறவர்களாய், ஜெயம் கொள்ளுகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் சாதிக்கின்றவர்களாய் மாறுவோமாக. ஆமேன். பேதுருவின் மீட்பரும் பவுலின் இரட்சகரும் யோவானின் நித்திய ராஜ்யமாய் இருக்கிற
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வலிமையான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுக்கின்றேன். இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக தேவன் அப்பமாக இருக்கிறார், அப்பம் வார்த்தையாக இருக்கிறது, வார்த்தை இயேசுவாக இருக்கிறார் என்பதை குறித்து பார்க்க போகின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 5 பகுதிகள், 5 உயிர்த்தெழுந்த நாட்களில் இந்த அப்பத்தை குறித்ததான, வார்த்தையை குறித்ததான மேன்மையான ரகசியங்களை தேவன் நமக்கு கற்று தந்ததற்காக தெய்வத்திற்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். எப்பொழுதும் இந்த வாரத்தில் ஒரு 3 காரியங்களை குறித்து சுருக்கமாக கவனித்து இந்த ஆராதனையை நாம் முடிக்கப் போகின்றோம். எனவே தெய்வத்தினுடைய வார்த்தை நம்மோடு கூட பேசும்படிக்காக, நம்மை உணர்த்தும்படிக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக நாம் நம்மை அர்ப்பணிக்கத்தக்கதாக இப்பொழுது ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். நீர் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமாக, முற்பதாக்களின் தேவனாக இருந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பெற்ற பரிசுத்தமான இரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் ஆவியினாலும் உம்மை அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தெய்வத்திற்கும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய கிரியைகள் உமக்கு பிரீதியாக இருக்கத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். தெய்வம் எங்களோடு கூட பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய சமூகம், அவருடைய வல்லமை, அவருடைய பாதுகாப்பு எங்களை மூடி மறைத்து கொள்ளும்படிக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான ஜனங்கள் அந்த வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தெய்வம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், பொதுவான வாழ்க்கையில் தெய்வம் பாராட்டி வருகின்றதான மேலான அனுபவங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சேஷித்த வண்ணமாக அங்கங்கே கூடி வந்து இருக்கின்றதான சபை மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னுமாக முழுமையாக விடுதலையோடு கூட உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை போற்ற, பணிந்து கொள்ள உம்முடைய தெய்வீக மகிமையான வார்த்தைகளை நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்களுக்கு பலனை தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த மீடியாவிலே வந்து கொண்டே இருக்கின்றதான ஆன்லைன் சர்வீஸ்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வம் தாமே பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துக்குள்ளாக நிரப்பி நித்திய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாக எங்களை நடத்தும்படிக்காக வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகர் வரப்போகின்ற ராஜாதி ராஜாவுமாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட, ஒத்தாசையோடு கூட பிதாவுக்கு மகிமையாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட கடைசியாக எருசலேமுக்கு வருகின்றதான பொழுது அந்த இடத்திலே அவர் தம்முடைய சீஷர்களுக்கு அறிவித்ததான, சொன்னதான மிக முக்கியமான ஒரு பகுதியாக முதல் பகுதியை நாம் கவனிக்க போகின்றோம். அந்த இடத்துல அவர் சொன்னதான அந்த வார்த்தையை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நான் முழுமையாக விடுதலை அடையப் போகின்றேன், விடுதலையாக்கப்பட போகின்றேன். நான் என்ன நோக்கத்தோடு கூட இந்த உலகத்திற்கு வந்தேனோ, பிதா என்னை எதற்காக அனுப்பினாரோ, பிதாவினிடத்தில் நான் எதற்காக என்னை சமர்ப்பித்தேனோ அதை நிறைவேற்றுகின்றதான கடைசி நாளாக, கடைசி கட்டத்தினுடைய பகுதியாக இந்த நாளில் வந்திருக்கிறேன் என்று சொல்லி பந்தியை ஆயத்தப்படுத்துவதற்காக தம்முடைய சீஷர்களை அனுப்புகின்றார். மேலறையிலே போய் பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி, பந்தி என்று சொல்லுகின்றதான பொழுது அது ஒரு ஐக்கியத்தை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம்.
அந்த ஐக்கியம் என்பது, யூனியன் என்பது, கம்யூனியன் என்று சொல்லுகின்றதான அந்த வார்த்தையானது தெய்வத்திற்கும் மனிதனுக்கும் இடையிலான அந்த பிரிவினையை மாற்றி, அந்த ஏற்றத்தாழ்வுகளை மாற்றி, தெய்வத்திற்கும் மனிதனுக்கும் இருக்கின்றதான அந்த விரோதத்தை உடைத்து எறிந்து ஒன்றாக இணைக்கக்கூடியதான ஒரு உடன்படிக்கையினுடைய மிக முக்கியமான அந்த பகுதியை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். அதை சொல்லுவதற்காக, அதை செய்வதற்காக தன்னை ஆயத்தமாக்கி அந்த மேல் அறையிலே வந்து அவர்கள் அனைவருமாக கூடுகிறார்கள். பந்தி என்று சொல்லுகின்றதான நேரத்தில் அது ஒரு பலியை குறித்து வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பலி, பலி என்று சொன்னாலே ரத்தம் சிந்தப்படுகின்றதான ஒரு காரியம். எதற்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும்? ஆடுகளின் ரத்தமோ, மாடுகளின் ரத்தமோ, அல்லது பறவைகளின் ரத்தமோ, புறாக்களின் ரத்தமோ, இப்படி பார்க்கும் பொழுது எதற்காக ரத்தம் சிந்தப்படுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் அவன் செய்ததான அந்த பாவத்திற்கு அல்லது மீறுதலுக்கு, அக்கிரமத்திற்கு நிவர்த்தி பண்ணக்கூடியதான, அவனை பரிசுத்தமாக்கக்கூடியதான ஒரு தன்மையை வெளிப்படுத்துவதுதான் பலியாக காணப்படுகிறது. ரத்தம் சிந்தப்படுகின்றதான ஒரு அனுபவம் அந்த பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறது. அப்போ இந்த பலி என்று சொல்லுகின்றதான பொழுது உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒரு ஸ்தலமாக இருக்கிறது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ளலாம். தெய்வம் ஒரு காரியத்தை மனிதனிடத்தில் சொல்ல வேண்டும் அல்லது செய்ய வேண்டும் என்று விரும்பினால், அந்த மனிதனிடத்தில் அவர் சொல்லுகின்றதான பொழுது அவர்கள் உடனடியாக என்ன செய்கிறார்கள்? ஒரு பலியை, பலிப்பீடத்தை கட்டி பலியை அந்த இடத்துல கொடுக்கக்கூடியவர்களாக, தெய்வத்திற்கு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். பல முக்கியமான மனிதர்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதே போல தாவீது, சவுல், இப்படி பல ராஜாக்கள், அவர்களை குறித்தெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவர்களும் இப்படி செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒரு காரியத்தை தேவன் இவர்களுக்கு செய்கிறார் என்றால் அந்த காரியத்தை வைத்து அதற்கு அவர்கள் பலி செலுத்தினார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அப்படி செலுத்துகின்றதான அந்த பலிக்கு தான் யூனியன், ஐக்கியம், தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ளதான அந்த உறவை மேம்படுத்துகின்றதான ஒரு தன்மை, ஒருங்கிணைக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை என்பதாக இது நமக்கு விளங்குகிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது பலி என்று சொன்னால் இந்த ஆடுகளை பலி செலுத்தி அதன் நிமித்தமாக அந்த பாவ நிவர்த்தி காணப்பட்டு அந்த மனிதன் புது மனிதனாக மாற்றப்படுகின்றதான ஒரு அனுபவமாக அது வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரு ஆடு அடிக்கப்படுகின்றதான ஒரு தன்மையை அது சொல்லிக் கொடுக்கிறது. அந்த ஆடு நமக்காக ரத்தம் சிந்த வேண்டும், அந்த ரத்தத்தின் நிமித்தமாக நமக்கு மீட்பு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, இது பழைய ஏற்பாட்டினுடைய தன்மையாக இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ அப்படி அந்த பலிகளை குறித்து மேன்மை பாராட்டாதது படிக்கு ஒரு மிருகத்தினுடைய ரத்தமோ அல்லது பறவைகளினுடைய ரத்தமோ மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி பண்ணாது என்பதை விளக்கி காட்டுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரே பலியாக தன்னை அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பலியை அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். ஒரே பலியாக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எக்காலத்திற்கும் உரியதான நிவர்த்தி பண்ணினதான ஒரு பலியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே அர்ப்பணித்ததாக அங்கே பார்க்கின்றோம். இந்த பலியின் மூலமாக என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, கிருபாசன தண்டையிலே நாம் போய் சேருவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். இந்த வாழ்க்கையினுடைய தன்மையை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், இந்த கிருபாசன தண்டையில பரிசுத்த ஸ்தலமோ பிரகாரமோ, பரிசுத்த ஸ்தலமோ, மகா பரிசுத்த ஸ்தலமோ, இந்த பகுதிகளுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியாததான ஒரு தன்மை இருந்து கொண்டு இருந்தது. அந்த தன்மையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைத்து
இருதரத்தாருக்கும், பரலோகத்திற்கும் பூலோகத்தாருக்கும், பரலோக குடும்பத்தாருக்கும் பூலோக குடும்பத்தாருக்கும் இடையிலே காணப்பட்டதான அந்த நெருக்கங்களை, அந்த பகையை உடைத்து எறிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பலியின் மூலமாக கிருபாசன தண்டையிலே வந்து சேருவதற்கு நமக்கு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனாலே நாம் இப்பொழுது கிருபாசன தண்டையிலே ஓடிவிடுகின்றோம். அங்கே போய் சேருகின்றவர்களாக இருக்கிறோம். அந்த இடத்துல வருகின்றவர்களாக இருக்கின்றோம். பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையதாக இருந்ததான அந்த திரைச்சீலை நம்மை பிரித்ததாக இருந்தது. மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் உடையதான அந்த உறவு துண்டிக்கப்பட்டதாக இருந்தது. அது பழைய உடன்படிக்கையில் அப்படித்தான் காணப்பட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ இந்த அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய பலியினாலே, அந்த பலி நமக்காக ஏறெடுக்கப்பட்டதினாலே நாம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிக்கத்தக்கதாக, கிருபாசன தண்டையிலே போய் சேரக்கூடியதான ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் இந்த காரியத்தை நமக்கு செய்திருக்கிறார். அதனால தேவன் ஏற்படுத்தினதான புதிய உடன்படிக்கையை நாம் நினைவு கூறுகின்றதாக இருக்கின்றோம். நினைவு கூறுகின்றதான ஒரு அனுபவம். அந்த ஆசரிப்பின் கூடாரம் என்று சொல்லுகின்றதான அந்த பழைய உடன்படிக்கையினுடைய கூடாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், முதலாவதாக பிரகாரம் இருக்கிறது, அடுத்ததாக பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, அதற்கு அடுத்ததாக மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. இவைகள் எல்லாம் எதற்காக ஏற்படுத்தினார் தெய்வம் என்று சொன்னால், பலியை கொண்டு வந்து இரத்தம் சிந்த வைத்த ஒரு இடமாக, அந்த ஆசரிப்பின் கூடாரத்திற்கு முன்பாக இந்த பிரகாரத்திற்குள்ளாக, பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பலியை கொண்டு வந்து இரத்தம் சிந்த வைத்த ஒரு இடமாக பிரகாரமும் பரிசுத்த ஸ்தலமும் காணப்படுகிறது. இப்போ அந்த இடத்தை விட்டு நாம் அடுத்த ஒரு மிக பெரியதான முக்கியமான அனுபவத்திற்குள்ளாக, ஒரு இடத்திற்குள்ளாக வருகிறோம் என்று சொன்னால், இந்த இடத்துல நாம் பிரவேசிப்பதற்கு, பலியை செலுத்துவதற்கு, ரத்தம் சிந்தப்பட வேண்டியதான இடமாக அது காணப்படுகிறது. அந்த இடம் எதற்காக நமக்கு காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், நாம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக. இந்த பரிசுத்த ஸ்தலமோ அல்லது பிரகாரமோ பரிசுத்த ஸ்தலமோ அங்கே பலி செலுத்துகிறது, ரத்தம் சிந்தப்படுகிறது, அங்கே தூபம் ஏறெடுக்கப்படுகிறது. இது எதற்காக என்று நாம் பார்க்கும் பொழுது, நாம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்க வேண்டும் என்ற உணர்வை வெளிப்படுத்துவதற்காக. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அது, முக்கியமான ஒரு தன்மை அது. நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றதான இந்த வாழ்க்கையில நம்முடைய நினைவுகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பேச்சுக்கள், இவைகள் எல்லாம் எப்படிப்பட்டவைகளாக இருந்தன, அதற்கு பலி செலுத்துவதற்காக நாம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கத்தக்கதாக இந்த பிரகாரமும் இந்த பரிசுத்த ஸ்தலமும் காணப்படுகிறது. இவைகளை நாம் செய்து முடிக்காமல், நாம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்காமல் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கவே முடியாது. இவைகளை எல்லாம் தாண்டினால் ஒழிய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நம்மாலே பிரவேசிக்க முடியாது. அப்போ இந்த பிரகாரமும் பரிசுத்த ஸ்தலமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாக காணப்படுகிறது. அந்த இடத்துல நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நம்மை அலசி பார்க்க வேண்டும். நான் எப்படிப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பது நிதானித்து பார்க்கணும். தேவனுடைய சமூகத்திலே வரும்பொழுது இந்த பிரகாரத்தினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக இந்த பலிகளை கொண்டு வந்து வைத்து தூபமாக ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் அதை நுகர்ந்து பார்க்கிறாரா? அந்த அனுபவம் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறதா என்பதை நினைத்து பார்க்கணும். அதை செய்யாம, அதை நினைத்து பார்க்காம நாம பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். சபைகளில் தெய்வத்திற்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். நினைத்து பார்க்க முடியாததான காரியங்கள் அதெல்லாம். தேவன் அதற்கென்ற ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த ஆராதனையினுடைய முறைமைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பரலோகத்தினுடைய மேன்மைகள், அந்த ஆராதனுடைய தன்மைகள் என்ன என்பது நமக்கு தெளிவாக வேத வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தி கொடுத்து இருக்கிறார். அதை செய்யாமல்
அதன்படி போகாமல், தேவன் என்னை ரட்சித்திருக்கிறாரு, நான் பிதாவை நான் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் கூப்பிடுவேன், அவர் மேலே ஜாலியாக போய் உக்காந்துக்குவேன், அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் சொல்லலாம், ஒரு மகனுக்கும் தகப்பனுக்கும் உள்ள உறவு, நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக அப்படியே ஒன்றோடு ஒன்று ஐக்கியமாக இருக்கிறோமே, நாங்கள் எப்படி வேணாலும் பேசிக்கலாம். அந்த உலக பிரகாரமான தகப்பனுடைய காரியங்கள் எல்லாம் பரலோக தகப்பனிடத்தில் கொண்டு வரக்கூடாது. அப்படிதான் இருக்க வேண்டும், அப்படிதான் செய்யணும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, நீங்க செய்வது போல அல்ல. தேவன் ஒரு காரியத்தை அதற்கென்று வைத்திருக்கிறார். அதை நாம் பிடிக்கணும் வசனத்தின் நிமித்தமாக. அதை எடுத்துக்கொள்ளணும். அவர் பயங்கரமான தேவன் என்று சொன்னா, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பயந்து போய் அவர்கிட்ட போகணும்னு அவசியம் கிடையாது. ரைட்? அதனால எப்படி வேண்டுமானாலும் செய்யலாமா? செய்யக்கூடாதே. அதுதான் சொல்றேன் நான், செய்யக்கூடாதே. அப்ப அந்த பிரகாரத்திற்குள்ளாக, பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக செய்ய வேண்டிய முறைமைகள் இருக்கிறது பாருங்க. அந்த முறைமைகளை நாம் மீறக்கூடாது. மீறுதல் அந்த இடத்துல வரக்கூடாது. மீறுதல் வரும் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா பாவம் வந்துடும் உள்ள. நீங்க செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இதை நீங்க செய்தீங்கன்னா அது வந்துடும் உள்ள. அதை கொண்டு வந்துடும் பிசாசு. அதனால அந்த இடத்துல நாம் கவனமாக இருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக கிருபாசன தண்டையில போய் சேருவதற்கு உரியதான தன்மைகளை நாம் எடுத்துக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்றதான இடத்துல நம்முடைய ஆத்துமாவின் உடைய அனுபவங்கள், பிரகாரம் என்று சொல்லுவது சரீரத்தினுடைய அனுபவங்கள், பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்வது ஆவிக்கேற்ற அனுபவங்கள், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்வது ஆத்துமாவினுடைய அனுபவங்களை கொண்டு வருகின்றதான ஒரு இடம். தெய்வத்தை முழுமையாக அந்த இடத்துல தொழுது கொள்வதற்காக, பணிந்து கொள்வதற்காக, நமஸ்கரிக்க வேண்டும் என்பதற்காக, சாஷ்டாங்கமாய் விழுந்து அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஐக்கியத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க தேவனை நன்றி அறிதலான இருதயத்தோடு கூட, ஸ்தோத்திரத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்படி நாம் செய்கின்றதான அந்த பழைய உடன்படிக்கையினுடைய அனுபவம் தான் இந்த புதிய உடன்படிக்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கம்யூனியனுக்கு கொண்டு வந்து நிறுத்துகின்றார். இந்த கம்யூனியன் என்று சொல்லுவது, இந்த பந்தி என்று சொல்வது, இந்த ஐக்கியம் என்று சொல்வது நம்முடைய ஜென்ம சுபாவத்தின் தன்மைகளை மாற வேண்டிய ஒரு ஸ்தலமாக அது காணப்படுகிறது. ஜென்ம சுபாவத்தினுடைய தன்மைகள் மாற்றப்படுகின்றதான ஒரு இடமாக அது காணப்படுகிறது. அப்போ அந்த இடத்துல அந்த யூனியன், அந்த கம்யூனியன், அந்த ஐக்கியம், இணையக்கூடியதான ஒரு தன்மை நமக்குள்ளாக பலவிதமான தன்மைகளை வைத்துக்கொண்டு, தெய்வத்திற்கு விரோதமான காரியங்களை நினைத்துக்கொண்டு, அந்த தெய்வத்திற்கு புறம்பான காரியங்களை சொல்லிவிட்டு, பேசிவிட்டு, செய்துவிட்டு வந்து இந்த ஐக்கியத்திற்குள்ளாக நம்மால பிரவேசிக்க முடியாது, பிரவேசிக்க கூடாது. அப்படி செய்யறாங்களே நிறைய பேர், செய்யக்கூடாது. பாருங்க, அந்த பழைய உடன்படிக்கையில நீங்க பார்க்கும் பொழுது அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக வடபுறத்துல மேஜை ஒன்று காணப்படும். அந்த மேஜையின் மீது அப்பங்கள் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 12 அப்பங்கள் 6 6ஆக அங்க வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மேஜை எதற்காக வைக்கப்பட்டு இருக்கிறது? அதன் மீது இந்த பாத்திரங்களோ அல்லது இந்த குத்து விளக்கோ, இந்த அப்பங்களோ எதற்காக வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, 40 வருடத்தினுடைய அடிமையின் அனுபவத்தை, 40 வருட அடிமைகளினுடைய அனுபவத்தை இந்த மேஜையானது நமக்கு வெளிப்படுத்துகின்றதாக இருக்குது. இந்த மேஜை அப்படின்னு சொன்னா 3 கால்கள் அல்ல, அதற்கு 4 கால்கள். அந்த மேஜையில 4 கால்கள். அந்த வசனத்தில் நீங்கள் எடுப்பீர்கள் சொன்னால் அதில் அப்படித்தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த 4 கால்களுடைய மேஜை எந்த அனுபவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால், மீட்கப்பட்ட, விடுதலையாக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை, அடிமையினுடைய தேசத்திலிருந்து மீட்கப்பட்டதான
விடுதலையாக்கப்பட்டதான, ரட்சிக்கப்பட்டதான ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு மேஜையாக அது நமக்கு சிம்பாலிக்காக சொல்லப்படுகின்றன. அது பொன் தகட்டினாலே மூடப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, பொன் என்று சொன்னா தேவனோடு கூட தேவனுடைய விசுவாச, தேவன் மேல் வைக்கக்கூடியதான அந்த விசுவாசம், தேவனை சார்ந்ததான அந்த விசுவாசம், அது நமக்கு வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. அப்ப அந்த மேஜையை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அது 4 கால்கள் உடையதாக, 4 விரற்கட்டையான சட்டமாக, 4 பக்கத்திலும் பொன் திறனை உடையதாக, 4 பொன் வளையங்கள் பொருத்தப்பட்டதாக, இப்படி 4 என்ற அந்த வார்த்தை பலவாறாக அந்த பகுதியில் சொல்லப்பட்டு இருக்கிறதை உங்களாலே புரிந்து கொள்ள முடிகிறதா? இந்த 4 என்ற நம்பர் எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, அது அதற்கு ஒரு ரகசியங்கள் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றன. அந்த ரகசியங்கள் ஊடாக தேவன் நம்மை இணைக்கின்றவராக, தேவனை பற்றும் அந்த விசுவாசத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக, இந்த 4 என்று வருகிறது, அதோடு பொன்னும் சேர்கிறது என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? அந்த பொன் விசுவாசத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. பொன் விசுவாசத்தை குறிப்பது போல தேவன் அருளிய விசுவாசத்திற்கு உரிய வார்த்தைகளையும் நமக்கு அந்த மேஜையானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. சரிங்களா? ரைட். மோசே, அவருடைய அண்ணன் ஆரோன், கர்த்தருடைய விசுவாசத்திற்கு உரியதான அந்த வார்த்தைகளை இஸ்ரவேலர்களுக்கு அளிக்க வேண்டும், சொல்லிக் கொடுத்து அவர்களை மீட்டெடுத்து கொண்டு வர வேண்டும். மீட்டெடுத்து வரும்பொழுது அவர்களை கானான் தேசத்திற்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு கூட இந்த பகுதிகள் அங்கே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதில் முக்கியமா அந்த மேஜையின் மீது 12 அப்பங்கள் 6 பகுதிகளாக 2 பகுதிகள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த 12 அப்பங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய, இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய முறைமையின்படி 12 கோத்திரங்களாக 12 அப்பங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். அதில் முக்கியமானவர்கள், குடும்பங்கள் அதை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து ஆசாரியர்களுக்கு கொடுப்பார்கள். அதை இவர்கள் மேஜையின் மீது வைத்து தெய்வத்திற்கு அதை படைத்திருக்கின்றதான நேரத்தில் அதை ஆசாரியர்கள் உட்கொள்வார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். இப்ப இந்த ஆசரிப்பின் கூடாரம் என்று நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், அதில் சொல்லப்படுகின்றதான ஒவ்வொரு காரியமும் தேவனோடு கூட நம்மை இணைக்கக்கூடியதான மகா பெரியதான ரகசியத்தை வெளிப்படுத்தி கொண்டே வருகிறதை அறிந்து கொள்ளலாம். பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக போகும்பொழுது, பிரகாரத்திற்குள்ளாக போகும்போது அந்த வாசல்கள் என்ன, வாசல் அதை சுற்றிலும் இருக்கின்றதான திரைச்சிலைகள் என்ன, அங்கு தொங்கிக் கொண்டு இருக்கின்றதான திரைச்சிலைகள் என்ன, அதற்கும் நமக்கும் தெய்வத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பலவாறாக அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக போகும்பொழுது குத்துவிளக்கு, மேஜை, 12 அப்பங்கள், அந்த தூப ஸ்தம்பம், இவைகள் எல்லாம் எதற்காக அங்கு வைக்கப்பட்டு இருக்கிறது, அதற்கும் நமக்கும் தெய்வத்திற்கும் என்ன சம்பந்தம், அவைகளை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கிறது. மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக போகும்பொழுது அந்த இடத்துல இந்த உடன்படிக்கை பெட்டி, ஆரோனின் துளித்த கோல், அந்த இடத்துல இருக்கின்றதான மன்னா, இவைகள் எல்லாம் அந்த கிருபாசனத்தினுடைய தன்மைகள் எல்லாம் மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் உரியதான காரியத்தை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கிறது. பொன் என்றால் என்ன, பசும்பொன் என்றால் என்ன, வெள்ளி என்றால் என்ன, வெண்கலம் என்றால் என்ன, மரம் என்றால் என்ன, சித்திம் மரம் என்றால் என்ன, இப்படி பலவாறாக அந்த இடத்திலே ஆசரிப்பின் கூடாரத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் ஒவ்வொரு காரியமும் அந்த கயிறை இழுத்து அதில் அடிக்கப்படுகின்றதான முளைகள், அந்த கயிறினுடைய முடிச்சுக்கள், திரைச்சேலையினுடைய ரகசியங்கள், அதில் போடப்பட்டு இருக்கின்றதான முடிச்சுக்கள், அதில் காணப்படுகின்றதான நிறங்கள், இவைகள் எல்லாமே மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் உரியதான பல ரகசியங்களை அற்புதமாக வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இந்த ஊழியர்கள் நிமித்தமாக விசுவாசத்திற்கு உரியதான வார்த்தைகள் நம்மிடத்திலே வரும்பொழுது அதை நாம் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக இந்த முறைமைகளை நாம் கடைபிடிப்பது நல்லது.
ரட்சிப்பை பூரணமாக்க பரிசுத்த ஜீவியம் செய்து கானான் தேசத்திற்கு தேவனால் சுமந்து செல்லப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட நாம் இந்த காரியத்தை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பூரணமாக்கப்பட்ட பூரணமாகும்படிக்காக அல்லது பூரணத்துவத்திற்குள்ளாக பரிசுத்த ஜீவியம் செய்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வது நல்லது. இந்த அடிமையின் தேசத்திலிருந்து வெளியே வருகின்றதான நேரத்தில் கர்த்தர் தெய்வம் சொல்லிக் கொடுத்ததான அனைத்து காரியத்தையும் இந்த மோசேயும் ஆரோனும் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த வனாந்தரத்தில் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார்கள். அந்த அனுபவத்தோடு கூட அவர்கள் அந்த கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதில் பழைய குரூப் என்ன, புதிய குரூப், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நாம் இப்போ செய்ய வேண்டியதான ஒரு மகத்தான காரியம் என்னவென்றால், இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? முதல் பகுதியில இந்த அனுபவங்கள் அடிமைகளாக, சத்துருவுக்கு அடிமைகளாக இருந்ததான நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வெளியேற பெற்ற பரிசுத்தமான இரத்தத்தினால் மீட்டெடுத்து அந்த அடிமையின் தேசத்திலிருந்து வெளியே பிடுங்கி கொண்டு வந்து ஆச்சரியமான கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்கத்தக்கதாக அந்த இரத்தம் நம்மை நடத்தி கொண்டு வருகிறது. அந்த ஐக்கியம் நமக்கு தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. தெய்வத்திற்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு மேன்மைப்படுத்தப்பட்டபடியினால இந்த அனுபவத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்றதான ஒரு தன்மையை தான் புதிய ஏற்பாட்டிலே தெய்வம் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கின்றார். இந்த புதிய உடன்படிக்கையினுடைய இரண்டாவது அனுபவத்தை நாம் பார்க்க போகின்றோம். அந்த முதல் அனுபவத்தில் இந்த மேலறையில அமர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததான காரியம் என்ன? அளவிட முடியாததான ஒரு காரியம். தேவகுமாரன், மனுஷகுமாரனாக வந்தவர் சீஷர்களுடைய கால்களை எல்லாம் கழுவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னை முழுமையாக தாழ்த்தி தெய்வத்தினுடைய அந்த பங்கை அங்கே நிறைவேற்றுகின்றார். அந்த அன்பின் ஐக்கியத்தை அங்கே சொல்லிக் கொடுக்கின்றவராக, சிறியவனோ பெரியவனோ, பெரியவன் அல்ல சிறியவனும் அல்ல, எல்லாரும் சமமானவர்கள் என்பதை அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிரூபித்துக் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டினுடைய நிழலாட்டமாக மட்டும் அல்ல. பழைய ஏற்பாடானது புதிய ஏற்பாட்டினுடைய நிழலாட்டம் மட்டுமல்ல. அந்த பழைய ஏற்பாடு அது தற்காலிகமான உடன்படிக்கையாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. தற்காலிகமான உடன்படிக்கை. அதான் பார்த்தோம். மிருகத்தை வெட்டுவதோ, பலி செலுத்துவதோ, ரத்தம் சிந்துவதோ, அது எல்லாமே தற்காலிகமானது, நிரந்தரமானதல்ல. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தற்காலிகமானதை நிலையானதாக அவர் மாற்றுகின்றார். தன்னுடைய இரத்தத்தையும் தன்னுடைய சரீரத்தையும் விலைக்கிரியமாக நமக்கு தந்து நிரந்தரமாக நாம் வாழ்வதற்கு அந்த ஐக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அந்த வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். தற்காலிகமானதை நிரந்தரமாக்கின என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? புரியுதுங்களா? அப்போ தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நிரந்தரமான இந்த உடன்படிக்கை, தன்னுடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் விலைக்கிரியத்தை நிரந்தரமாக நமக்கு கொடுத்து நம்மை மீட்டெடுத்து கொண்டதான அந்த தன்மை, அதுதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம்
கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவனுடைய இரத்தம் அங்கே ஒரு ஐக்கியத்தை கொண்டு வரார். நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? இரத்தத்தையும் சரீரத்தையும் அந்த ஐக்கியத்திற்குள்ளாக கொண்டு வருவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இதை காண்பித்திருக்கிறார். கம்யூனியன் என்பதுதான் நிரந்தரமான வாழ்க்கைக்கு நேராக நம்மை அழைத்து செல்லுகின்றதான ஒரு முக்கியமான வாழ்க்கையாக காணப்படுகிறது. சபையில நமக்கு கொடுக்கப்படுகின்றதான இந்த கம்யூனியன் நிரந்தரமான வாழ்க்கைக்கு நேராக நம்மை அழைத்து செல்லுகின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த கம்யூனியன், எந்த ராபோஜனத்தை நாம் எப்படியெல்லாம் எடுக்கின்றோம்? சபைகளுக்கு சபை வித்தியாசமாக காணப்படுகிறது, சரி. ஆனால் அதில் வந்து பங்கடைகிறவர்கள், சபைக்குள்ளாக வருகின்றவர்கள், விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள், சீஷர்கள் என்று சொல்லுகிறவர்கள், பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக தன்னுடைய மனநிலைமையை வைத்து அந்த ஐக்கியத்திற்குள்ளாக வருகிறார்கள்? அந்த மனநிலைமை எப்படிப்பட்டதான காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறது? நல்லா விளங்கிக் கொள்ளணும். அதுல அபாத்திரமா அதிலே நாம் பானம் பண்ணக்கூடாது என்று தேவன் சொல்லுகின்றார். சரி, மூன்றாவது பகுதி வரலாம். கன்க்ளூஷன் போகும்போது நாம் விளங்கிக் கொள்வோம் எல்லாத்தையும். மூன்றாவது பகுதியை பாருங்க. பலி செலுத்துவது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. அது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆனாலும் சரி, பலி செலுத்துவது. உலக ராஜாக்கள் தங்களுக்கு ஏதாவது ஒன்று நடைபெற வேண்டுமானால், அல்லது அவருடைய பார்வையில வெளியரங்கமான ஒரு சடங்காச்சாரமாக காணப்பட்டாலும், அதை அவர்கள் செய்தாலும், தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நியமித்ததான காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றதான அந்த பகுதி அல்லது அனுபவிக்கின்றதான ஒரு நேரத்தில் அதை அவர்கள் வெளியரங்கமான ஒரு சடங்காச்சாரமாக அவர்களை கொண்டு வந்தாலும், வேதத்தில் நாம் பார்க்கின்றதான ஒரு பார்வை, இந்த ராஜாக்கள் எல்லாம் பலி செலுத்துவது பெரிதாக பேசப்படுகின்ற ஒன்றாக அங்கே சொல்லப்படுகிறது. ராஜாக்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையாக அவைகள் காணப்படும். பலி செலுத்துவது என்பது, பலி செலுத்துறாங்க அப்படின்னு சொன்னா ராஜாவுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கிறது, நடைபெற போகிறது, அப்படியெல்லாம் சம்பவங்கள் வரப்போகிறது. இது ராஜாவுடைய மேன்மையை வெளிப்படுத்துகின்றதான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். ராஜாக்கள் வந்து பலி செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு விசேஷமானது. அது பழைய ஏற்பாட்டிலே அப்படி செய்தார்கள். ஜனங்கள் எல்லாம் அதில் மகிழ்ந்து களி கூர்ந்தாங்க. ஆனால் அதே கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டிற்குள்ளாக வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு ராஜாவாக இல்லை, ஆனால் மரிக்கும் பொழுது என்னவாக தலையின் மீது எழுதப்பட்டது? இவர் யூதருக்கு ராஜாவாக இருக்கிறார் என்று. ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, ஆனால் அவர் ராஜா தான். ராஜாவாக மரணத்தை சந்தித்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக அவர் வரப்போகின்ற இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார். ராஜாதி ராஜாவாக, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக அவர் வரப்போகின்ற அவராக அவர் காணப்படுகின்றார். அப்படிப்பட்டதான ராஜா எல்லாருக்காகவும் தன்னையே பலியாக செலுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இது ஞான அர்த்தமுள்ள ஒரு பலியை அவர் வெளிப்படுத்தினார். ஞான அர்த்தமுள்ள ஒரு பலி அது. இயேசு தன்னை பலியாக கொடுத்தது ஞான அர்த்தமுள்ள ஒரு பலியாக சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த இடத்துல பாருங்க, நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. ஞான அர்த்தமுள்ள ஒரு பலியை செலுத்தினார் என்று சொல்லி இந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனமா இருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இது. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும்
பங்குள்ளவர்களாக கூடாதே என்று அவர் சொல்லுகின்றார். இப்போ நம் மாதத்திற்கு ஒரு முறையாக ஆராதனையில இந்த ஐக்கியத்தை கொண்டு வருகின்றோம், பந்தியை கொண்டு வருகின்றோம். பொதுவாக அதை நாம் கூடி வருகின்றதான இடங்கள் எல்லாம் செய்ய வேண்டும், செய்யறதில்ல. ஆனால் இந்த இடத்துல மாதத்திற்கு ஒரு முறையாக வருகின்றதான நேரத்திலும் கூட நாம் செய்ய வேண்டியதான முறைமைகளை செய்கின்றோமா, செய்கின்ற விதத்தில் செய்கின்றோமா? அப்படி செய்யல என்று இருப்பதினால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து பட்டணத்திலே இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கிறது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். இப்பொழுதும் அப்படித்தான் நடக்கிறது பல சபைகளிலே. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. ரெண்டுத்துல நீங்க நுழையக்கூடாது. எதுல ஒண்ணுத்துல இருக்கணும். ஒண்ணு அதுல இருந்துருங்க, இல்லைன்னா கர்த்தருடைய பக்கமா வந்துருங்க. அந்த பாத்திரத்திலையும் நீங்க கையை விடுறீங்க, எந்த பாத்திரத்திலையும் கையை விடுறீங்க. பாருங்க, நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களா இருக்க கூடாதே சொல்றாரு, தெளிவாக சொல்றாரு. நீங்க அப்படி செய்யக்கூடாது. நாம் எந்த பாத்திரத்தில் போஜன பானம் பண்ணுகின்றோம்? மிக முக்கியமான ஒரு கேள்வி இது. நம்மை சரியான படிக்கு நிதானித்து பார்த்து பதில் சொல்ல வேண்டியதான ஒரு காரியம். நாம் எந்த பாத்திரத்தில் போஜன பானம் பண்ணுகிறோம்? கர்த்தருடைய பாத்திரமா, பேய்களுடைய பாத்திரமா? அப்ப கர்த்தருடைய பாத்திரத்திற்கும் பேய்களுடைய பாத்திரத்திற்கும் என்னங்க வித்தியாசம்? என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம பாத்திரத்தை நிதானிக்கும். இது கர்த்தருடைய பாத்திரமா, பேய்களுடைய பாத்திரமா? அதை முதல்ல நிதானி. எந்த பாத்திரத்தில் நீங்க பானம் பண்ண போகிறீர்கள், அல்லது நீங்கள் எந்த பாத்திரத்தில் பானம் பண்ண போகின்றாய்? யோசிங்க. அதனால தான் கொஞ்சம் நிறுத்துறேன் நான். யோசிங்க, எந்த பாத்திரத்தில்? பாருங்க, ஜனங்கள் எல்லாம் தெய்வத்திற்கும் பலிபீடம் கட்டுகிறாங்க, பேய்களுக்கும் பலிபீடம் கட்டுகிறார்கள். நடக்கிறதா இல்லையா? நடக்கிறது. நீங்க இப்ப கவனிங்க, நீங்க நிதானிக்கலனா பேய்களின் பாத்திரத்தில் பங்கடைகிறீர்கள். உங்களை நீங்களே நிதானித்தால் தெய்வத்தின் பாத்திரத்தில் பங்கடைகிறீர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது. நீங்கள் நிதானிக்கல, உங்களை நீங்களே நிதானிக்கல அப்படின்னா அது பேய்களுடைய பாத்திரமாக மாறிவிடும். உங்களை நீங்களே நிதானித்து அந்த ஐக்கியத்திலே வருவீர்கள் என்று சொன்னால் அது தெய்வத்தினுடைய பாத்திரத்திலே நீங்கள் பங்கடைகிறீர்கள் என்ற அர்த்தம். ஒரு பாத்திரத்தை தேவனுக்கு உகந்ததாகவோ, சத்தியத்திற்கு உகந்ததாகவோ, அல்லது பேய்களுக்கு உகந்ததாகவோ மாற்றுவது என்பது அந்தந்த மனிதனுடைய மன நிலைமையை பொறுத்ததாக காணப்படுகிறது. அப்ப அந்த மனிதன் என்ன நோக்கத்தோடு கூட சபைக்குள்ளாக வந்திருக்கின்றார், சபைக்குள்ளாக வந்திருக்கின்றதான அந்த மனிதனுடைய மன நிலைமை என்ன? தெய்வத்தோடு கூட இணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட வந்திருக்கிறானா, அல்லது தாம் விரும்புகின்ற பிரகாரமாக எதையாவது செய்துவிட்டு போக வேண்டும் என்று சபைக்குள்ளாக வந்திருக்கிறானா? அப்படி வந்திருக்கிறவர்கள் இந்த அன்பின் ஐக்கியத்திற்குள்ளாக, இந்த கம்யூனியனுக்குள்ளாக, இந்த பந்திக்குள்ளாக வருகின்றதான பொழுது அவர்களுடைய மனநிலைமைகளுக்கு ஏற்ற வண்ணமாக அல்லது மனம் திருமுதலுக்கு உரியதான ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அது காணப்படுகிறது. அதுதான் நான் சொன்னேன், தெய்வத்திற்கு உகந்ததாகவோ அல்லது பேய்களுக்கு உகந்ததாகவோ மாற்றுவது அந்த மனிதனுடைய மனம் திருமுதலை பொறுத்ததாக இருக்கிறது என்று சொல்லி.
அப்ப அந்த மனிதனுடைய அந்த ஆத்துமா எவ்வளவு வெளியேறப்பட்டதாக இருக்கிறது. தெய்வத்தை பிரியப்படுத்துகின்றானா அல்லது சத்துருவோடு கூட இன்னும் இருந்து கொண்டிருக்கிறானா? சத்துருனுடைய தன்மைகள் இன்னும் அவனுக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கிறதா அல்லது தெய்வத்தை சார்ந்தவனாக அவன் மாறிக்கொண்டிருக்கிறானா? அந்த மனிதனுடைய மனம் திரும்புதலை பொறுத்து தான் அந்த கம்யூனியன் அங்கே நடைபெற வேண்டும். அந்த கம்யூனியன் ஆனது அவனுடைய மனநிலைமையை, மனம் திரும்புதலை பொறுத்து தான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கும். எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், அவனுடைய மனநிலைமையை பொறுத்தது அது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்க தேவனுடைய பாத்திரத்துல பானம் பண்றீங்களா, பேய்களுடைய பாத்திரத்துல பானம் பண்றீங்களா? நமக்கு முன்ன ஒரு பாத்திரம் தான் இருக்கிறது. ஆனால் அந்த மனிதனுடைய மனநிலைமையை பார்த்து அல்லது அந்த மனிதனுடைய மனம் திரும்புதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதன் அடிப்படையில் அந்த பாத்திரம் காணப்படும், அந்த ஐக்கியம் காணப்படும், அந்த உறவு காணப்படும். அந்த மேன்மையான உறவுகளுக்குள்ளாக தெய்வம் நம்மை கொண்டு போவார். நல்லா நிதானித்து பார்க்கணும் நம்ம இந்த இடத்துல. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்துகின்றதான ஒரு ஸ்தலமாக அது காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 23, 24, 25, 26. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 முதல் 26 வரையாக நான் வாசிக்கின்றேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து லார்ட்ஸ் டேபிள், கடைசி பந்தி, ஸ்தோத்திரம் பண்ணி காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 26. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வருமளவும். அப்போ நீங்க எவ்வளவு நிதானித்து பார்க்கணும் பாருங்க இந்த இடத்த. நான் கர்த்தருடைய பாத்திரத்தில் தான் பானம் பண்றேனா அல்லது பேய்களுடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறேனா? தெளிவாக தெய்வம் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு அனுப்புகின்றார், நம்மோடு கூட பேசுகின்றார். இந்த பந்தி என்பது நீங்க சாதாரணமாக நினைத்து கொள்ளக்கூடாது. பாருங்க, எத்தனை வாரங்களாக இந்த பந்தியை குறித்து உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டு வருகிறேன். இன்னும் ஏராளமான ரகசியங்கள் இருக்குது, பேசுவோம், தொடர்ச்சியாக பேசுவோம். அவ்வளவு மேன்மையான காரியங்கள் இந்த பந்திக்குள்ளாக தெய்வம் வைத்திருக்கின்றார். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அந்த பந்தி எப்படி நமக்கு கிடைத்தது? இந்த ஐக்கியம் எப்படி நமக்கு கிடைத்தது? தேவனுடைய பாத்திரம் எப்படி நமக்குள்ளாக வந்தது? எடுத்துக்கொள்ளுகின்றதான முறைமை, மனம் திருமுதலை குறித்ததான ரகசியம், அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும், சத்துருனுடைய துரைத்தனங்கள், அவனுடைய அதிகாரங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, பகிரங்கமாக எல்லாருக்கும் தெரியும் வண்ணமாக அதை கோலமாக்கி, அவைகளின் மேல்
இந்த துரைத்தனங்களின் மீதும் அதிகாரத்தின் சத்துருவினுடைய தன்மைகள் மீதும் சிலுவையிலே அந்த அதிகாரத்தின் மீது அவைகளெல்லாம் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் இந்த சத்துருவினுடைய ஆளுகையின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். சந்தோஷமா இருக்கிறதல்வா? என்ன பாருங்க, அந்த 16, 17 வசனங்கள். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. பலவிதமான காரியங்கள் பேசுகின்றதான சமுதாயம். அதை நம்ம திரும்ப திரும்ப பேசணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு புரிகிறது. வசனத்தை பேசும் பொழுதே சொல்லும் பொழுதே உங்களுக்கு நன்றாக விளங்குகிறது அல்லவா? 17 பாருங்க, அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள், அந்த ரகசியம், அதனுடைய பொருள், தெய்வத்தினுடைய மேன்மை என்னவென்று பார்த்தால் கிறிஸ்துவை பற்றினது. கிறிஸ்துவை பற்றினதான ஒரு காரியத்தை தெய்வம் பிதாவானவர் நமக்கு தம்முடைய வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தி கொடுத்திருக்கின்றார். எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி நாம் முழங்குகின்றோம். கல்வாரி சிலுவையிலே அவரை கொண்டு போய் நிறுத்தின பொழுது, ஆணிகளாலே களவாடின பொழுது, அவருடைய சரீரத்தில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் ஆவியும் நமக்காக கொடுக்கப்பட்டதை நாம் நினைவு கூர்ந்து தான் ஆக வேண்டும். நமக்காக செய்து முடித்ததான தெய்வம் நாம் செய்ய வேண்டியதான அந்த காரியத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். சத்துருவோடு கூட போன அனைத்திலும் ஜெயம் எடுத்து அந்த உறவை சிலுவையிலே மாற்றி, சத்துருவோடு கூட இருந்ததான உறவை சிலுவையிலே மாற்றி, மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் உள்ள உறவினுடைய பரஸ்பரத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இது கல்வாரி சிலுவையிலே நடந்ததான ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை, மனிதனுக்கும் தெய்வத்துக்கும், மனிதனுக்கும் சத்துருவுக்கும் இருந்ததான உறவு துண்டிக்கப்பட்டு, மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் உள்ள உறவிலே இணைக்கப்பட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம், அவருடைய சரீரம், அவருடைய ஆவி நம்மை மீட்டெடுத்து கொண்டது. அந்த பரஸ்பரத்துக்குள்ளாக கொண்டு வந்து நம்மை நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெளியேறப்பட்ட உடன்படிக்கையினுடைய ரகசியம் இரத்தம் சிந்துதலினாலே நமக்கு உண்டானது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வெளியேறப்பட்ட உடன்படிக்கையினுடைய ரகசியம், இந்த புதிய உடன்படிக்கையினுடைய ரகசியம் வெளியேறப்பட்ட உடன்படிக்கையினுடைய ரகசியமாய் காணப்படுகிறது. இந்த ரகசியம், இந்த உடன்படிக்கையினுடைய ரகசியம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிந்துதலினாலே நமக்கு உண்டாக்கி இருக்கிறது. வேத பிரமாணத்தின்படி, பரலோக நீதி நியாயங்களின்படி, கற்பின் மேன்மையின்படி பரிசுத்தமாக்கப்படுவதற்கு மரண சாசனம் நிறைவேறப்பட்டதாக நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாக்கப்படுவதற்கு மரண சாசனம் நிறைவேற்றப்பட்டது கல்வாரி சிலுவையில். இப்ப சொல்லுங்க, இந்த பாத்திரத்தில் நாம் பானம் பண்ண வேண்டுமா வேண்டாமா? உங்கள் மனம் திரும்புதலை வைத்து நீங்கள் இப்பொழுது சொல்ல வேண்டும். இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டுமா வேண்டாமா? பானம் பண்ண வேண்டும் தானே?
இப்படிப்பட்டதான வாழ்க்கை நமக்கு வேணும் தானே? இந்த வாழ்க்கையில, இந்த வாழ்கின்றதான இந்த ஒரு வாழ்க்கையில இதை நாம் செய்யல அப்படின்னு சொன்னா என்றைக்குமே செய்ய முடியாது. காலங்கள் மாறிடும். இப்போ ஓடிக்கொண்டு இருக்கின்றதான ஓட்டங்கள் கொஞ்சம் நிதானித்து பார்த்து ஓடுங்க. எந்த பக்கம் ஓடின்னு இருக்கிறோம்? எந்த பாத்திரத்துல பானம் பண்ணி கொண்டு இருக்கிறோம்? இயேசு இயேசு என்று சொல்லிக்கொண்டு சத்துருவோடு கூட ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? இதுல ஒரு கால், அதுல ஒரு கால், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறதா? எந்த பாத்திரத்திலே பானம் பண்ணி கொண்டு இருக்கிறோம்? நிதானித்து பாருங்க, நிதானித்து பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, தெய்வம் செய்ததான விலை மதிக்க முடியாததான ஒரு அற்புதமான உடன்படிக்கை இது. இந்த உடன்படிக்கைக்குள்ளாக நீங்க வாங்க. இந்த உடன்படிக்கையை உங்களுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த உடன்படிக்கையினுடைய மேன்மையை அனுபவிங்க. பழைய உடன்படிக்கையானது நிரந்தரம் அல்ல. புதிய உடன்படிக்கையானது நிரந்தரமான வாழ்க்கைக்கு நம்மை தகுதிப்படுத்துகின்றதான ஒரு உடன்படிக்கை. நித்திய உடன்படிக்கைக்குள்ளாக போவதற்கு கிறிஸ்துவானவர் நமக்கு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் யாருமே போக முடியாது என்று சொன்னவர். அவருடைய நீதியினாலே நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றார். அவருடைய நீதி, அவருடைய நேசம், அவருடைய அன்பு. இப்ப கூட பாருங்க, நம்ம பிதாவினிடத்தில் நெருங்க முடியாதுதான். ஆனால் நாம் பிதாவோடு கூட இணைவதற்கு கிறிஸ்து என்ற நீதி நடுவாக நின்று கொண்டிருக்கின்றார். பிதா திரும்பி நம்மை பார்ப்பாரே என்று சொன்னார், பிதா நம்மை நேரடியாக பார்ப்பார் என்று சொன்னார், அங்கேயே அப்படியே மறைந்து விடுவோம், அவ்வளவுதான். ஆனால் கிறிஸ்துவின் வழியாக பிதாவானவர் நம்மை பார்க்கின்றார். கிறிஸ்துவின் வழியாக, கிறிஸ்து என்ற அந்த நீதியின் வழியாக, இயேசு என்ற அந்த நீதியின் வழியாக அவர் நம்மை பார்க்கின்றார். அவர் நம்மை பார்ப்பதினாலே இன்றைக்கும் நாம் அழியாமல் ஜீவனுடையவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னார். இந்த பாத்திரத்தில் நாம் பங்கடைவதினால், நமக்காக கொடுக்கப்பட்டதான இந்த உடன்படிக்கையினுடைய பாத்திரத்தில் நாம் பங்கடைவதினாலே ஜெயம் எடுக்கின்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும் பிதாவை பார்க்கிறோம் என்று சொன்னார், நமக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கின்றதான இயேசு என்ற நீதியின் வழியாக அவரை நாம் சந்திக்கின்றோம். நீங்களும் இயேசுவை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? மனம் திரும்புதல் அவசியம். உங்களை அர்ப்பணிப்பது அவசியம். உங்களை தாழ்மைப்படுத்துவது அவசியம். மேன்மை பாராட்டாதீங்க. மேன்மை பாராட்டுவது என்பது கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயமாக இருக்கட்டும் என்று சொல்லுங்க. அவர் தாங்க எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பவர். அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து நம்மை நடத்துகின்றதான தேவன். உங்களுடைய வியாதிகளோ, உங்களுடைய வேதனைகளோ, உங்களுடைய பிரச்சனைகளோ, உங்களுடைய போராட்டங்களோ, உங்களுடைய பலவீனங்களோ எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவை உங்களுக்கும் பிதாவுக்கு நடுவாக கொண்டு வந்து நிறுத்திடுங்க, எல்லாம் மாறிவிடும். உலகத்தில் அடுத்த கட்டம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பயப்படாதீங்க. உங்களுக்கும் பிதாவுக்கும் நடுவாக இயேசு என்ற அந்த நித்திய உடன்படிக்கை நின்று கொண்டிருக்கிறது. அந்த பானத்தில் பங்கடைவதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உங்களை பலப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபிக்கலாம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகின்றதான வல்லமை நிறைந்த தேவனே, பாவமுடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்துவது என்பது எவ்வளவு பெரிதான ஒரு வாழ்க்கை ஐயா. அதை நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோமே. சபையை திறந்து கொடுத்திருக்கிறீர். இப்பொழுதும் நாங்கள் கவனமாக உம்முடைய பாத்திரத்தில் பங்கடையத்தக்கதாக எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதத்தில் முழுமையாக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நல்ல நினைவுகளோடு கூட நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவர்களா, நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களாக
உம்மிலே நாங்கள் ஐக்கியம் பாராட்ட எங்களுக்கு கிருபை தார். உம்மிலே நாங்கள் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் மேன்மையான அனுபவங்கள் உடையவர்களாக எங்களாலே செயல்பட முடியும் ஐயா. எங்களுக்கு ஜீவன் கொடுத்தவர், எங்களுக்கு பலனை கொடுத்தவர், நாங்கள் வீழ்ந்து விடாதபடிக்கு எங்களை தூக்கி நிறுத்தினவர், நாங்கள் அழிந்து போக வேண்டாம் என்று சொல்லி எங்களை ஆறுதல் படுத்தி எழுப்பி நிற்க வைத்த தெய்வம், அணைத்துக் கொண்டதான தெய்வம், எங்களுக்காக தம்முடைய சரீரத்தையும் தம்முடைய இரத்தத்தையும் தம்முடைய ஆவியும் எங்களுக்கு கொடுத்து எங்களை மீட்டெடுத்து பிதாவினுடைய குடும்பத்தோடு கூட எங்களை இணைத்ததான தெய்வத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கெல்லாம் இந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி இந்த ஐக்கியத்திற்குள்ளாக வருகிறார்களோ அவர்கள் கவனமாக ஜாக்கிரதையோடு கூட இதை செயல்படுத்தத்தக்கதாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ஐயா. இந்த வாரத்திற்குரியதான மன்னாவை எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த அப்பத்தை நாங்கள் பிட்டு 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 உட்கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. எப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறத்தக்கதாய், வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை மனதார சத்தியத்தை நாங்கள் நினைவு கூறத்தக்கதாய் எங்களை முழுமையாக உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நல்ல ஆரோக்கியமான தன்மைகளை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உலகத்தினுடைய சூழ்நிலைகளை மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வருகைக்கு எப்பொழுதும் நாங்கள் பாத்திரவான்களாக எங்களை நிலைநிற்க செய்த உம்முடைய வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே துதிகன மகிமை யாவையும் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமன் என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரி, என் முழு சரீரமே அவருடைய பரிசுத்தமான வார்த்தையை ஸ்தோத்திரி. என் ஆவியே கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரி. வார்த்தை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி இருக்கிறார். கழுகுக்கு சமானமா என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கின்றார். ஆமேன், ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. வசன்னா ஸ்தோத்திரம். God bless you.